நாம் இந்த வீடியோவில் இப்போ சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இருக்கிற செகண்ட் எக்ஸசைஸோட ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஐயோட எக்ஸ்போனண்ட் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஐ பவர் 0, ஐ பவர் 1, ஐ பவர் 2 அண்ட் ஐ பவர் 3, ஐ பவர் 4 அண்ட் அதோட நெகட்டிவ் பவர்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ இங்கே எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட் ப்ராப்ளம் நமக்கு என்ன இருக்குன்னா ஐ பவர் 1947 ப்ளஸ் ஐ பவர் 1950 கொடுத்துருக்காங்க. ஸோ ஐயோட பவர்ஸ் வந்து ரொம்ப கிரேட்டஸ்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஐயோட பவர் வந்து எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அதை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணி அதோட லீஸ்ட் ரிமைண்டர் நம்ம கொண்டு வந்து அந்த ஃபார்மில் நம்ம அது டிவிஷன் அல்காரிதம் ஃபார்மில் அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு எழுதணும் அப்படின்னா அதோட 4 மல்டிபிள்ஸோட வேல்யூ எல்லாமே வந்து உங்களுக்கு 1ன்னு ஆகிடும். ஏன்னா நம்ம இங்கே பவர்ஸ் வந்து எக்ஸ்போனன்ட் சால்வ் பண்ண போய் பார்த்துருக்கோம் இல்லையா? மேக்ஸிமம் இதோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ல் தான் லை ஆகும். ஸோ இங்கே ஹையஸ்ட் பவர் வந்து நமக்கு ஐ பவர் 4ஓட வேல்யூ வந்து 1. அப்போது டிவிஷன் பண்ணும்போது நமக்கு 4 மல்டிபிள்ஸில், அதனால தான் நம்ம அதை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 4 மல்டிபிள் நமக்கு ஹையஸ்ட் கோஷன்ட்டோட ப்ராடக்ட் ரெண்டுமே வந்து என்ன ஆகிடும்னா 1 ஆகிடும். ரிமைண்டர் மட்டும் நமக்கு வேல்யூ நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இப்போ அந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்குற இந்த ஹையஸ்ட் பவரை நம்ம ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு இதை கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஐ பவர் 1947 இருக்கா, இங்கே 1950 இருக்கா. ஸோ நான் அதை ஆல்ரெடி டிவைட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே டிவிஷன் நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் அந்த டிவிஷன் கான்செப்டில் 4 வச்சு யூஸ் பண்ணி டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை என்ன ஃபார்மேட்டில் எழுதலாம், டிவிஷன் அல்காரிதம் ஃபார்மேட்டில் நம்ம எப்படி எழுதுவோம், டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர்னு எழுதுவோம் இல்லையா? அந்த ஃபார்மேட்டில் நம்ம இப்போ இதோட நம்பரை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஐ பவர் 1940 நம்ம எப்படி எழுதலாம்னா இங்கே வந்து 4 × 486. அப்போது இது வந்து உங்களுக்கு 4 × 486 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன வந்திருக்கு, நமக்கு 3 வந்திருக்கா. ஸோ ப்ளஸ் ரிமைண்டர் வந்து நம்ம 3ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பரையும் நான் டிவைட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அந்த டிவிஷன்லையும் 4ஆல் டிவைட் பண்ணோன்னா கோஷன்ட் 487 அண்ட் ரிமைண்டர் 2. ஸோ அதோட கோஷன்ட் வந்து நம்ம எப்படி எழுதலாம், 4 × 487 ப்ளஸ் ரிமைண்டர் 2ன்னு எழுதலாம். ஓகேவா? தென் இதை வந்து நான் எக்ஸ்போனன்ட் லா படி நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ராடக்ட் லா அப்ளை பண்ணி இதோட பவர்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ ஐ பவர் 4 × 486 into I power 3 ப்ளஸ் இது நம்மளோட ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் ஐ பவர் 4 × 487 into ஐ பவர் 2. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது ஸ்ப்ளிட் பண்ண பிறகு இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் பாருங்கள், 4 மல்டிபிள் இருக்கு இல்லையா? ஐ பவர் 4ஓட வேல்யூ வந்து 1. அப்போ ஐ பவர் 4ஓட வேல்யூ 1னா ஐ பவர் 4ஓட எனி மல்டிபிள் ஆஃப் 4 நமக்கு என்னவாயிடும், 1 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு 1 ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணலான்னா திஸ் இஸ் 1 × ஐ பவர் 3. சிமிலர்லி இங்கேயுமே 4 × 487க்கு நம்ம என்ன போட்டுடலாம், 4 மல்டிபிள்ன்றனால கேன் ரீப்ளேஸ் 1 × ஐ ஸ்கொயர். அண்ட் இப்போது ஐ பவர் 3 ஐ பவர் 2ஓட வேல்யூவை நம்ம டேரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதை மேக்ஸிமம் நீங்கள் இந்த 4 வேல்யூஸையும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு லீஸ்ட் பவர் கொண்டு வந்த உடனே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ ஐ பவர் 3ஓட வேல்யூ வந்து -i இல்லையா? ஸோ அப்போ 1 × -i ப்ளஸ் 1 × ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. இப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா -i ப்ளஸ் 1 × -1 -1. ஸோ யோர் ஆன்சர் இஸ் -i -1. ஸோ இதோடையும் ஸ்டாப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மைனஸை வந்து காமனாக வெளியில் எடுத்துகிட்டு ஐ ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்யூஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஈஸியஸ்ட் வே டு கெட் த ஆன்சர். ஸோ இது நீங்கள் இவ்வளோ எலாபரேட்டாக ஸ்டெப்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அவ்வளோ எலாபரேட்டாக எழுதியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த டிவிஷன் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம ரஃபில் போட்டே வந்து டைரெக்டாக இந்த ஸ்டெப்பில் இருந்து கூட நீங்கள் உங்களோட ஆன்சரை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இது உங்களோட செகண்ட் ப்ராப்ளம். ஐ பவர் 1948 மைனஸ் ஐ பவர் -1869,869 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ரெண்டு நம்பரையுமே நான் 4ஆல் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டிவிஷன் இங்கே இருக்குது. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் நம்பருக்கு ரிமைண்டர் 0 அண்ட் செகண்ட் நம்பரோட ரிமைண்டர் 1 வருது. ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி இதையோட பவர்ஸை நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ 1948 வந்து நான் எப்படி எழுதுறேன்னா 4 times the quotient 487 and the remainder 0 minus இங்கே I power
-1869 இருக்குது. ஸோ பெட்டர் இந்த மைனஸை நம்ம தனியாக ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி டு சால்வ். அப்போ இந்த 1869 நீங்கள் ஃபஸ்ட்டு 1869 இன்ட்டு -1 கூட ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நம்பருக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூவை டிவிஷனல் அல்காரிதமில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ I power 4 487 plus 0 minus I power 1869க்கு வந்து நமக்கு என்ன வந்திருக்கு 467 quotient and remainder 1. ஸோ அதை நான் இப்போ எப்படி எழுத போகிறேன்னா 4 into 467 and remainder வந்து 1. இந்த -1 நம்ம ஹோல் பவர் -1 கூட வச்சுக்கலாம். அது லாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எகெயின் நம்ம இங்கே இந்த ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி தான் நம்ம இந்த எக்ஸ்போனன்ட் லா படி இதை வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதை ஒவ்வொரு தடவை நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக இந்த ஸ்டெப்பில் இருந்து நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம். இந்த வேல்யூ வந்து இப்போ நமக்கு என்ன ஆகிடும் 4 மல்டிபிள் வந்து நமக்கு 1ன்னு ஆகிடும். அப்போ இந்த வேல்யூ மட்டும் நமக்கு கிடைக்கும் இன்ட்டு 1 இன்ட்டு I பவர் 0 நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா டைரெக்டாகவே நீங்கள் எழுதிடலாம். மைனஸ் இப்போ இங்கேயுமே இந்த ஃபஸ்ட் டேர்மோட வேல்யூ என்ன ஆகிடும் 1 ஆகிடுமா. அப்போ இங்கே I பவர் 1 இருக்கா. அப்போ இதை வந்து 1 இன்ட்டு I பவர் 1 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ 1 இன்ட்டு I பவர் 1 த ஹோல் திங் பவர் -1. ஸோ இப்போ இதுதான் நமக்கு ஒரு சிம்பிளிஃபைடு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதோட வேல்யூஸ் I பவர் 0ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். I பவர் 0 வந்து 1 இல்லையா. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 1 இன்ட்டு 1 மைனஸ் 1 இன்ட்டு I பவர் 1ஓட வேல்யூ என்னது I தான். So I power -1. So 1 into 1 1 minus 1 into I is I, but பவரில் மைனஸ் இருக்கனால I power -1. So 1 minus I power -1 வந்து நம்ம எப்படி எழுதலாம் 1 divided by Iன்னு எழுதலாமா. ஸோ 1 by Iன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா இங்கே இப்போ டினாமினேட்டரில் I இருக்கிறனால இதுக்கு நம்ம கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணலாம். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும் 1 minus 1 by I into I divided by Iன்னு வரும். அப்போது 1 minus 1 into I நியூமரேட்டரில் I டினாமினேட்டரில் I ஸ்கொயர் வந்துடும். அண்ட் வேல்யூ ஆஃப் I ஸ்கொயர் நமக்கு தெரியும் -1. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 1 minus I divided by -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும் ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ ஃபைனல் ஆன்சர் 1 + I. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். அகெயின் நான் சொல்கிறேன் இந்த 2 ஸ்டெப் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எலாபரேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம ரஃப் காலம்லேயே கூட நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக நீங்கள் இந்த ஸ்டெப்பில் இருந்து கூட பண்ணலாம். ஏன்னா 4 மல்டிபிள் கண்டிப்பாக 1ன்றனால இதை நம்ம எல்லா இடத்துலையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இவ்வளோ எலாபரேட்டாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒன்ஸ் இது புரிஞ்சிருச்சுன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே இருந்து கூட உங்களோட ஆன்சரை கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம்மேஷன் அண்ட் n ரேஞ்சிங் ஃப்ரம் 1 to 12 I பவர் n. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சம்மேஷனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா I பவர் n கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே n இருக்கிற இடத்துல நீங்கள் 1 to 12 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சம்மேஷன்றதுக்கு மீனிங் வந்து நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு we need to put ப்ளஸ் சிம்பிள் ஆட் அப் பண்ணுறது தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு n is equal to கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். 1 to 12 I பவர் n. ஃபஸ்ட்டு நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் 1 பவர் 1 is nothing but 1. தென் I பவர் 1. ஸோ I பவர் 1 is I. அடுத்து இல்லை உங்களுக்கு வேணும்னா 1 கூட போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். செகண்ட் வந்து 2. ஸோ I பவர் 2. தென் I பவர் n 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் 4. இதே மாதிரி till 12 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். I பவர் 6, I பவர் 7, I பவர் 8, I பவர் 9, I பவர் 10, I பவர் 11, I பவர் 12. இப்போ இந்த இடத்துல நான் இதை 4 குரூப் பண்ணிக்கிறேன். 4 குரூப் பண்ணோன்னா நமக்கு இன்னும் இது கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 4 டேர்ம் அண்ட் நெக்ஸ்ட்டு 4 டேர்ம் அண்ட் தென் லாஸ்ட்டு 4 டேர்ம். இது ஏன் எப்படி குரூப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். I பவர் 1லேருந்து I பவர் 4 வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாக்டாக வேல்யூ என்னன்றது நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அண்ட் ஆஃப்டர் 4 அதோட ஹையர் பவர்ஸை நம்ம 4 மல்டிபிள்ஸாக பிரிக்கிறது மூலமாக இதையும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி குரூப் பண்ணியிருக்கேன். ஸோ I பவர் 1 நான் அப்படியே வச்சுக்கிறேன். I பவர் 2, I பவர் 3, I பவர் 4 இது எல்லாத்துக்கும் நம்ம டைரெக்டாகவே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்ததை வந்து 4 மல்டிபிளாக பிரிச்சிடலாம். இப்போ 5 அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கலாம். 5 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 1 4 is 4 அண்ட் ரிமைண்டர் 1 இல்லையா. ஸோ அப்போ இதை வந்து 1 time 4 + 1 அண்ட் 6 பிரிக்கும்போது 4 times 1 4 is 4 ரிமைண்டர் 2. 7க்கு 4 times 1 + ரிமைண்டர் 3. 8க்கு 4 times
2, it exactly 8. ஸோ 0ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அடுத்து இந்த I பவர் 9லேருந்து அதே மாதிரி இந்த 4 டேர்மையும் நம்ம அதே மாதிரி பிரிக்கலாம். ஸோ I பவர் 9 வந்து எப்படி பிரிக்கலாம்? I பவர் 4 into 2 8 plus 1 plus I பவர் 10 4 into 2 8 plus 2. நெக்ஸ்ட் I பவர் 11 பிரிக்கிறீங்கன்னா எப்படி வரும்? 4 into 2 8 ரிமைண்டர் 3ன்னு பிரிச்சுக்கலாமா? ஃபோர் இன்ட்டு 4 3s are 12 இல்லையா? ப்ளஸ் 0. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் 4 பவரில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது மூலமாக இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ இதோட வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ வாட் இஸ் I பவர் 1? I பவர் 1ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும், விச் மீன் இட்ஸ் I. இப்போ இதோட வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். I பவர் 1க்கு வந்து நான் I போடுறேன். I பவர் 2க்கு வந்து என்ன வரும்? -1 வரும். I பவர் 3க்கு வந்து என்ன வரும்? -I வரும். I பவர் 4க்கு என்ன வரும்? 1 வரும். ஓகேவா? இதே வேல்யூஸ் தான் மேக்ஸிமம் அடுத்ததுக்குமே நமக்கு ரிப்பீட் ஆகும். ஏன்னா இந்த 4 மல்டிபிள் என்னவாயிடும்? உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இது 1 ஆகிடும். அப்போ I பவர் 1 இருக்கா? I பவர் 1ஓட வேல்யூ என்னது? I ப்ளஸ் அகெயின் இந்த டேர்ம் 1, I பவர் 2ஓட வேல்யூ வந்து -1. ஸோ டேரெக்டாகவே நம்ம போட்டுடலாம் -1. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 4 பவர் இதோட 4 மல்டிபிள் 1 ஆகிடும். I பவர் 3 -I. இங்கே 4 பவர் 2 ப்ளஸ் 0. ஸோ இது 1 ஆகிடும். அப்போ I பவர் 0 நமக்கு என்ன வரும்? 1 வரும். ஸோ அகெயின் இதுக்கு இப்போ ரிப்பீட் பண்ணலாம். I பவர் 4 மல்டிபிள், இந்த 4 மல்டிபிள் இந்த டேர்ம் நமக்கு 1 ஆகிடும். ஸோ I பவர் 1, I பவர் 1 இஸ் I. 4 into 2 இதோட வேல்யூ 1. ஸோ I ஸ்கொயர் வேல்யூ வந்து -1. இங்கே இது 1 ஆகிடும். ஸோ I பவர் 3, I பவர் 3ஓட வேல்யூ -I. இந்த வேல்யூ 1 ஆகிடும். I பவர் 0, I பவர் 0ஓட வேல்யூ வந்து +1. ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். என்ன வரும்? ஒவ்வொரு டேர்ம்லையுமே +1 -1 அண்ட் +I இருக்குது. அப்போ இந்த டேர்ம் எல்லாமே என்னவாயிடும்? 0 ஆகிடும். இங்கேயும் I -I -1 +1 0. லாஸ்ட் இதுலேயுமே I -I -1 +1. ஸோ எல்லாமே நமக்கு என்னவாயிடுச்சு? 0 ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பவர்ஸை எல்லாமே நீங்கள் 4 மல்டிபிளாக பிரித்து நம்ம எழுதுறது மூலமாக ரொம்ப ஈஸியாக ஆன்சரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற 4th சம் I பவர் 59 ப்ளஸ் 1 டிவைடட் பை I பவர் 59. ஸோ நான் ஆல்ரெடி 59 உங்களுக்கு 4ல் டிவைட் பண்ணியிருக்கேன். கோஷன்ட் 14 அண்ட் ரிமைண்டர் 3 வருது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? டிவிஷன் அல்காரிதமில் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்போ 4 இன்டூ த கோஷன்ட் 14 ப்ளஸ் ரிமைண்டர் 3. அதே தான் இங்கே செகண்ட் டேர்மோட வேல்யூவும் அதே தான். ஸோ 1 டிவைடட் பை I பவர் 4 இன்டூ 14 ப்ளஸ் 3. ஸோ ஆல்ரெடி வி நோ தட் the 4 மல்டிபிள் இஸ் 1. அப்போ இந்த டேர்ம் நமக்கு என்ன ஆகிடும்? கம்ப்ளீட்டாக 1 ஆகிடுமா? அப்போ பவர் 3 தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அதை மட்டும் நீங்கள் 1 இன்டூ I பவர் 3. ஸோ விச் மீன் நம்ம I பவர் 3ன்னு டேரெக்டாக எழுதிடலாம். ப்ளஸ் 1 டிவைடட் பை இங்கேயும் இந்த டேர்ம் 1 ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் இந்த I பவர் 3 மட்டும் எழுதிக்கலாம். அண்ட் யூ நோ த வேல்யூ ஆஃப் I பவர் 3. I பவர் 3யோட வேல்யூ வந்து -I. ஸோ இப்போ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -I ப்ளஸ் 1 டிவைடட் பை -Iன்னு வரும். ஓகேவா? இப்போ 1 டிவைடட் பை -I வந்து நம்ம இப்போ எப்படி எழுதலாம்? ஸோ இப்போ இந்த மைனஸை நான் மிடில் டேர்மோட மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ நமக்கு என்ன வரும்? -I ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1/iன்னு வரும். ஸோ 1/iன்னு வந்தால் இதை கான்ஜுகேட்டால் என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, ஸோ இப்போ இதை நீங்கள் கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா I/i வருமா? அப்போது இதை சால்வ் பண்ணுங்கள். 1 இன்ட்டு I இஸ் I டிவைடட் பை I ஸ்கொயர். எகெயின் I ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -1. ஸோ -I டிவைடட் பை -1. I/-1 இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -I ப்ளஸ் I which mean the answer is 0. ஸோ இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நாம் பார்க்க போகிற நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 5th ப்ராப்ளம் I இன்ட்டு I ஸ்கொயர் இன்ட்டு I க்யூப் இன்ட்டு I பவர் 2000 அப்படின்னு ஒரு சீக்வென்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீக்வென்ஸை நம்ம என்ன மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கீழே இருக்கிற பேஸஸ் பாருங்கள் எல்லாமே I தான். ஸோ அக்கார்டிங் டு எக்ஸ்போனன்ட் ப்ராடக்ட்லாம் பேஸஸ் ஈக்குவலாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பவர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ அந்த லா படி நான் இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இதில் என்ன ஆகும்? I பவர் எதுவுமே இல்லைன்னா which mean we can take 1. ஸோ 1 + 2 + 3 etc.
எக்ஸெட்ரா 2000 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சீக்வென்ஸை ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா, அதை நான் உங்களுக்கு இங்கே ரீகால் பண்ணுறேன். ஸோ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா வந்து சிக்மா n இஸ் ஈக்குவல் டு n இன்டூ n + 1/2 இல்லையா, அண்ட் n ரேஞ்சிங் ஃப்ரம் 1 to n. ஸோ ஒரு ஃபைனைட் சீரீஸாக இருந்தால் நம்ம சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற சீக்வென்ஸ் பாருங்கள், இட் ஸ்டார்டட் வித் 1 அண்ட் இட்ஸ் எண்ட் வித் 2000. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கிறனால நான் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். ஸோ I பவர் நமக்கு எப்போவுமே சீக்வென்ஸில் லாஸ்ட்டாக இருக்க வேல்யூவை தான் நம்ம என்னென்னு எடுப்போம், என்னன்னு எடுப்போமா. அப்போ இந்த வேல்யூவை இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2000 × 2000 + 1/2 வரும். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், 2000 × 2000 + 1ன்றது 2001 டிவைடட் பை 2. இந்த 2வையும் 2000ஐயும் கேன்சல் பண்ணி நம்ம 1000 மாற்றிக்கலாம். அப்போது I பவர் 1000 × 2001. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன். எனக்கு ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 0 தான். ஸோ 2001, 3 zeros இருக்கா, ஸோ இட்ஸ் எண்டட் வித் 30. இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஹையஸ்ட் பவர் தான். இதை நீங்கள் வந்து 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 200100. நான் டைரெக்டாக ஆன்சர் எழுதுகிறேன், நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட கோஷன்ட் வந்து என்ன வரும்னா 500250 வரும். அண்ட் இதோட வேல்யூ வந்து 5 times இட்ஸ் 2000. ஸோ 10. again 2 times it is 8, remainder 0, 5 4s are 20, 0. ஸோ இந்த மாதிரி இது டிவிஷன் வரும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து 4 times இந்த வேல்யூ, இதோட ரிமைண்டர் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிவைடட்னால டிவைசர் 0 வந்துருச்சு இல்லையா, ஸோ சாரி ரிமைண்டர் 0 வந்துருச்சு இல்லையா. ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி மாற்றி எழுதலாம், I பவர் 4 × 500 250 + 0. அப்போது இந்த வேல்யூ வந்து 4 பவர் 4 மல்டிபிள் இந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், 1 ஆகிடும். அப்போ நமக்கு இந்த 0 மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன எழுதலாம், I பவர் 0ன்னு எழுதலாம். I பவர் 0ஓட வேல்யூ நமக்கு தெரியும், anything பவர் 0 which is 1. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1. இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் ப்ராப்ளம், summation n is equal to 1 to 10 I power n plus 50. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி இங்கே என்னோட வேல்யூவை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சீக்வென்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னுக்கு வந்து 1 அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இங்கே என்ன வரும், 1 + 50 51ன்னு வருமா. ஸோ I பவர் 51. அடுத்து வந்து நீங்கள் 2 அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு புட் ப்ளஸ் சிம்பிள், பிகாஸ் சமேஷன்றது இட்ஸ் அடிஷன். ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு என்னுக்கு அடுத்து 1க்கு அப்புறம் 2 அப்ளை பண்ணிங்கன்னா 50 + 2 I பவர் 52. இதே மாதிரி நம்ம 10 வரைக்கும் அப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வரும், I பவர் 53 எக்ஸெட்ரா அப் டு 10 போடும் பொழுது நமக்கு I பவர் 16 வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த சீக்வென்ஸ் வந்து நமக்கு கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே ப்ரொசீஜர் தான். 51 52 53 இது எல்லாத்தையுமே நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே பண்ணியிருக்கேன். 4ஆல் ஃபஸ்ட் நான் 51 டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் 12 time வில் கெட் த ரிமைண்டர் 3. அடுத்து வந்து 52 பண்ணும் பொழுது ரிமைண்டர் 0 வருது. 53 பண்ணும் பொழுது ரிமைண்டர் 1. ஸோ இதோட பியூட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 வந்திருக்கா, அடுத்து வந்து 0 1 2 தென் 3. ஏன்னா நமக்கு 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ இதை விட நம்மளோட ரிமைண்டர் வந்து நம்மளோட டிவைஸரை விட லெஸ்ஸராக தான் இருக்கும். அப்போ இதோட பாசிபிலிட்டிஸே வந்து 3 2 1 0 தான். அது வந்துட்டாலே அடுத்து அகெயின் நமக்கு அப்படியே தான் அது ரிப்பீட் ஆகும். ஸோ நான் 51லேருந்து 59 வரைக்கும் உங்களுக்கு நான் இங்கே டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதோட ரிமைண்டர்ஸ் என்ன வந்திருக்கோ இப்போ நம்ம அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா மிச்சம் எல்லாமே 4 மல்டிபிள்ன்றனால அதோட வேல்யூஸ் எல்லாமே 1 ஆகிடும். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா உங்களுக்கு அகெயின் நான் எப்போதுமே எழுதுகிற மாதிரி தான். 51 வந்து I பவர் 4 × 12 + 3, I பவர் 4 × 13 + 0, I பவர் 4 × 13 + 1 எக்ஸெட்ரா போட்டுடுறேன். ஏன்னா இது அப்படி தான் கண்டினியூ ஆகும். அண்ட் லாஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு I பவர் 60க்கு வந்து நமக்கு I பவர் 4 times 15 + ரிமைண்டர் 0ன்னு வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இதில் எல்லா 4 மல்டிபிள்ஸ் விட்டுட்டோம்னா நமக்கு என்ன வரும், I பவர் 3 I பவர் 0 I பவர் 1 அகெயின் I பவர் 2 I பவர் 3. ஒன்ஸ் I பவர் 3 ரீச் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் கண்டினியூவிங் வித் 0 1 2 3 0 1 2 3. இந்த மாதிரி தான் இந்த சீக்வென்ஸ் போகும். ஸோ அதுபடி நீங்கள் இந்த வேல்யூவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 3 வந்திருக்கு, I பவர் 3 நான் இதை 1 ஆக்கிட்டேன். ஸோ 1 × I பவர் 3 I பவர் 3. இங்கே இதை 1 ஆயிடுச்சுன்னா 1 × I பவர் 0 இஸ் I பவர் 0. ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை எழுதிடலாம். 0க்கு அப்புறம் 1 வரும், 1க்கு அப்புறம் 2, அதுக்கப்புறமா என்ன வரும், 3 வரும். எகெயின் இந்த வேல்யூ ஒன்ஸ் 3 ரீச் பண்ணிட்டோன்னா நான் என்ன சொன்னேன், 0 ரிப்பீட் ஆகும்னு சொன்னேன்னா. ஸோ I பவர் 0 I பவர் 1
i பவர் 2 ப்ளஸ் i பவர் 3 ப்ளஸ் i பவர் 0. ஸோ இப்போது இது நமக்கு i பவர் 51 i பவர் 60 வரைக்கும் நமக்கு வந்து வேல்யூஸ் வந்துருச்சு. ஓகே, 8 9 10 10 டேர்ம்ஸ்க்கு நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். இப்போ இதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது தான். i பவர் 3யோட வேல்யூ என்னது? மைனஸ் i பவர் 0 என்னது? 1. i பவர் 1ஓட வேல்யூ வந்து i பவர் 2ஓட வேல்யூ வந்து -1. எகெயின் இது அப்படியே ரிப்பீட் ஆகும். அகெயின் வந்து என்ன இருக்குது? i பவர் 3 இருக்குது, மைனஸ் i 1 ப்ளஸ் i மைனஸ் 1. ஓகே, இங்கே நெக்ஸ்ட் i பவர் 1 இருக்கா? i பவர் 2ஓட வேல்யூ -1 மைனஸ் i ப்ளஸ் i பவர் 0 இஸ் 1. ஸோ இப்போ இதில் நமக்கு டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். -i ப்ளஸ் i 1 மைனஸ் 1 மைனஸ் i ப்ளஸ் i ப்ளஸ் 1 மைனஸ் 1 எவ்ரிதிங் கெட் கேன்சல்டு. சாரி, ஒரு சின்ன கரெக்ஷன், எக்ஸ்ட்ராவாக நம்ம 2 டேர்ம் எழுதிட்டோம். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு லாஸ்ட் 2 டேர்ம் வந்து i³ ப்ளஸ் i பவர் 0 இருக்குது. அப்போ i பவர் 3யோட வேல்யூ வந்து நமக்கு -i. ஸோ இங்கே ப்ளஸ் வந்து என்னவாயிடும்? மைனஸ் ஆகிடும். எனிதிங் பவர் 0ன்றப்ப இதோட வேல்யூ 1 ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே எல்லாமே ஆல்டர்னேட் சைன்ஸ் எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ லாஸ்ட்டாக நமக்கு இருக்கிற ரிமைனிங் ஆன்சர் வந்து -i ப்ளஸ் 1. ஸோ 1 மைனஸ் i. இதுதான் 6th சம்மோட ஆன்சர்.